ஜென்ரலா மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு பெரிய டிராவல் சூட் கேஸ், ஒரு சின்ன டிராவல் சூட் கேஸ் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. நீங்க என்ன லேப்டாப் பேக் கொண்டு வந்திருக்கீங்க? காவேரிக்கு வந்து ஹேர் கலர் பண்ணனும் ரொம்ப ஆசை. ஆனா பிரதீப் சாருக்கு ஆசை இல்ல. சோ அவ வந்து இத்தனை நாள் கனவை நிறைவேத்தி. After 3 years திரும்பி ஏக்கமா பாருங்க. ஏக்கம். ஓகே, அது வந்து லட்சுமி பிரியோட போஸ்ட் நான் பண்றேன் பாருங்க. காதல் 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 அதான் வர. ஏங்க காதலுக்கு நான் எங்க போறது? வாழ்க்கையில காதல். டிஜிட்டல் ஸ்டார். ஹாய் गाइस, ஒரு யூடியூப் சேனலை நான் ஆரம்பிச்சிட்டு நீங்க படுற பாட்டை என்னாலே பார்க்க முடியல. ஆனா உன்ன ஹாய் காய்ஸ்னு வந்துட்டேன்ல. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி என்னடா இவ பாட்டு துணி மடிச்சிட்டு இருக்காளேன்னு பாக்குறீங்களா? என்னம்மா உங்க வீட்டுல இந்த கெட்டப்ல எல்லாம் துணி மடிப்பாங்களான்னு கேட்காதீங்க. ஒரு ஷூட் முடிச்சுட்டு வந்தேன், துணிலாம் அப்படியே இருக்கு. எங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அப்படியே உங்ககிட்ட பேசலாம்னு வந்துட்டேன். ஓகே, இப்போ ஒரு vlog போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு vlogல என்ன கண்டென்ட்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலாட்டா டிஜிட்டல் அவார்ட்ஸ் அது வந்து நான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த என்டையர் டேல என்னோட கெட் ரெடி வித் மீ, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நடுவில் என்னெல்லாம் நடந்தது, ஈவெண்ட் போகிறதுக்கு முன்னாடி கேரவேனில் நம்ம மகாநதி கேர்ள்ஸோட நான் அடிச்சு லூட்டி, இது எல்லாமே சேர்த்து ஒரு vlog-ஆ இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். vlog-அ ஃபுல்லாக பாருங்க. எடிட்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கவுண்டர்லாம் தேடி தேடி போடுறாரு தெரியுமா? ரொம்ப நன்றி. ஸோ ஒரு 7 minutes தான் இந்த vlog. இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. ஓகே, போய் பாருங்க. ஸோ மேக்கப்போட வந்து இப்போதான் ரெடியாக போகிறோம். எனக்கு வந்து இன்னைக்கு ரெடி பண்ணுறதுக்காக அபிதா வந்திருக்காங்க. அபிதா ஹாய் சொல்லுங்க. ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின் ஏன் அப்நார்மலாக இருக்கா? இது ஜோக்காடா? இல்ல வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் இருந்தும் இல்லாமலும் ஒரு மேக்கப் லுக், அதாவது உளறேன், தெரிஞ்சும் தெரியாமலும் இருந்தும் இல்லாமலும் ஒரு மேக்கப் லுக் வந்து எனக்காக அபிதா பண்ண போறாங்க. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல, புரியலையே. ஜென்ரலா மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு பெரிய டிராவல் சூட் கேஸ், ஒரு சின்ன டிராவல் சூட் கேஸ் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. நீங்க என்ன லேப்டாப் பேக் கொண்டு வந்திருக்கீங்க? இவ்வளவுதான். அவங்க எடுத்துட்டு வந்த பெட்டியே எவ்வளவுதான். ஒரு நாள் லாக்ல தானே இருக்கும். வந்துட்டாங்க, பெரிய சூட் கேஸோட அவங்க வந்துட்டாங்க. ஆமா ஆமா, சூட் கேஸ் பின்னாடி வந்திருக்கு. பியூட்டி என்னன்னா, இதுதான் நான் ஹோஸ்ட் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஈவென்ட். என்னையும் ஹோஸ்ட் நம்பி கூப்பிட்டுருக்காங்க. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? கடைசி நேரத்துல ஆளு கிடைக்கல போல, எல்லாம் பக்கத்துல இருக்கிற பார்த்து பாரு. நம்ம வந்து அவர் வேலையை அவரை பார்க்க விட்டாலே போதும். உங்க கூட எப்படா ஒர்க் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் கூடயா? எங்க அம்மா வருவாங்க. எங்க அம்மா வரப்போ இதே டைலாக் திருப்பி சொல்றீங்களா? கொஞ்சம் ரொம்ப பெருமைப்படுவாங்க. நீ வந்து என்ன நினைச்சு பெருமைப்படணும். ஓகே ரொம்ப பெருமைப்படுறேன். பட மாட்டாங்க. நெக்ஸ்ட் சீரியல் கமிட் பண்ணணும். ஒண்ணு சீரியல் கமிட் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க, இல்ல வாழ்க்கையில கமிட் ஆயிட்டீங்களான்னு கேக்குறாங்க. வாட்டர் ரைமிங் கவிதை கவிதை. எங்க ஒரு பெண் வந்து கமிட்மெண்ட் எல்லாம் இருக்க கூடாதா? 1 hour later. சோ இதுதான் இன்னைக்கு வந்து அவுட்ஃபிட். OOTD. சரி, ஏதோ ஒண்ணு டைம் இல்ல, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு எப்போ மேக்கப்லாம் பிடிக்காது? எனக்கு வேணாங்க. நம்ம இதுலயே ஓகே டன். அழகா இருக்கு. அதான் சொன்ன நல்லா இருக்கு. பேசவே மாட்டேன்றாங்க. ஆமா, அவங்க அப்படிதான், அவங்க கையில தான் பேசுவாங்க. ஸோ வழக்கம் போல் மறுபடியும் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 9:40க்கு வேகமாக கிளம்பிட்டோம். ஆமாம், என்ன நம்பி வண்டியில் பத்திரமா உட்காந்துருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அழகாக ஓட்டிடும். Flashback. இது திருப்பின பாருங்க. பார்த்தா பில்லருக்கும் காருக்கும் நடுவில் இவ்வளோதான் கேப்பு. முன்னாடி இப்படி இது பண்ணா மரத்தை இடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம், இனிமேல் நடக்காது. ஸோ இப்போ போகிறோம். போயிட்டு நம்ம ஃபோட்டோகிராஃபர் தம்பி நமக்காக 9 o'clockலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவெண்ட் போகலாம். கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு வந்து காரணம் கீர்த்தி தான். ஸோ ஃபோட்டோ ஷூட் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். அதனால நெக்ஸ்ட் வந்து வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஈவெண்ட்டுக்கு போகிறோம். ஓகே, ஸோ ஈவெண்ட்டை பார்க்கலாம்.
இருக்கடி. ஏய் வந்தோனே. நீ பலபலன்னு இருக்கு. நல்லா இருக்கு. ஏய் டிஃபரண்டா இருக்கடி. இப்பதாண்டி நீ டிஃபரண்டா இருக்கடி. எப்பவுமே சாரி யோசிச்ச இன்னைக்கு என்ன கலர் புடவை கட்டிட்டு வராளோ நானே நினைச்சேன். கலர் பண்ணி எங்க அவ நினைச்சத சாதிக்கிறாடி. முடிச்ச ஹேர் கட் பண்ணிட்டேடி. ஹேர் கட் பண்ணிட்டேன். ஹேர் கட் பண்ண தெரியல. கலர் நல்லா தூரம் இருந்துச்சு முடி. அவ்வளவு தூரம் முடி இருந்துச்சு. லாஸ்டா நீங்க மகாநதி எபிசோட் பாருங்க. அதுல வந்து இவ்வளவு தூரம் முடி இருக்கு. நல்லா இருக்கு. காவேரிக்கு வந்து ஹேர் கலர் பண்ணனும் ரொம்ப ஆசை. ஆனா பிரனத் சாருக்கு ஆசை இல்ல. சோ அவ வந்து இத்தனை நாள் கனவை நிறைவேத்திட்டா. After 3 years. Yes. ஷாத்திகா இப்ப போஸ்ட் பண்ண போறாங்க. அடுத்த போஸ்ட் என்ன பண்றீங்க? நீங்க தான் சொல்லணும். திரும்பி ஏக்கமா பாருங்க. ஏக்கம். ஓகே அது வந்து லட்சுமி பிரியோட போஸ்ட் நான் பண்றேன் பாருங்க. இப்ப வெக்கம் அப்படி போகுது. 3 கேமரா இருக்குடி. அதே ஏக்கமா சொல்றீங்க பாத்தீங்களா? வெக்கம். வருத்தம். குளிங்கி சிரிங்க டக்குன்னு. காதல் 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 அதான் வராங்க. காதலுக்கு நான் எங்க போறேன்? வாழ்க்கையில காதல். நம்ம கிட்ட காதல் 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 இருக்காங்க. கரெக்ட். அவங்களுக்கு பேன் பண்ணுவோம். திருப்புங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து கோதுவா இவங்களுக்கு நீங்க எப்படி கொண்டாடுனீங்களோ அதே மாதிரி விஜய் டிவில காதல் காதல் காதல்னு ஒரு சீரியல் வருது. அதுல நீங்க யாருங்க? ஸ்வேதா. சோ ஸ்வேதாக்கு உங்க லவ் சப்போர்ட் முடிஞ்சா ஜிபே எல்லாம் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. என் YouTube சேனலுக்கு அவ YouTube சேனல். என்னோட YouTube சேனலுக்கு அப்புறமா சப்ஸ்கிரைப் ஆமா பண்ணுங்க. ஷாதிகாவோட கேட்டியா பேசினாளா? அவ வீடியோ பேசினாளா? பேசினா எங்க அனுஷா எங்க அவ ஷார்ட்டா ஸ்வீட்டா பேசினா இருந்துச்சேடி. நீ பாக்க. தேங்க்ஸ் டி. இவ்வளவு நேரம் நீ யாருனே தெரியாம தேடிக்கிட்டு இருக்க. ஏய் சூப்பரா பண்ணு. தேங்க்ஸ் டி. Tata Digital Stars. Six hours later. கலாட்டாவோட டிஜிட்டல் அவார்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். பெருசாக ஹோஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இதுதான். அண்ட் ரொம்ப வருஷம் ஆச்சு அதை பண்ணி. அதனால் ரொம்ப பயமாக இருந்தது. பட் இட் ஃபெல்ட் குட். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் மகாநதி டீமும் கூட இருந்தது. என்ன சொல்கிறது, அவங்கள பார்த்துட்டு தான் நான் ஆக்சுவலி உள்ளே போனேன். அது வந்து எனக்கு இன்னொரு பூஸ்ட் கொடுத்தா மாதிரி இருந்தது. லவ்வும் சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் ஒரு விஷயங்க, இப்படி ஆங்கர் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை. 11 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மணி இப்போ வந்து 4:30 ஆகுது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஒரு செகண்ட் கூட உட்காரல. நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, இன்னும் லஞ்ச் சாப்பிடல. எனக்கே இப்படி இருக்குன்னா, நிறைய ஆங்கர்ஸ் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் அட் ஸ்ட்ரெச்சில் வந்து பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நான் பண்ணுறேன். அசார் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ணுறாரு. இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. வந்து அவார்ட் வாங்கிட்டு 2 நிமிஷம் சிரிச்சுட்டு கண்டென்ட் பேசிட்டு போகிறது ஈஸியாக இருக்குது. ஆனால் அதான் சொல்கிறோம்ல, பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ உழைப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர் திஸ் டே ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆங்கர்ஸ். தேங்க்யூ.